சார் வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். பல விஷயங்கள் வந்து சினிமாவை தாண்டியும் நமக்கு வந்து கண்டென்ட் வந்து கொடுக்குற மாதிரியே சில விஷயம் நடந்துருது. அப்படி பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் வந்து துருவ பற்றி நம்ம பேசிட்டோம். அடுத்து வந்து என்ன நடக்குதுன்னா, விக்ரம் அவர்கள், விக்ரம் அவர்கள் ஒரு சமீபத்தில் ஒரு வீடியோ வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் தடை செய்யப்பட்ட ஹிப்பா அது ஆக்சுவலி லார்க் ஹிப்பன் நினைக்கிறேன். அந்த அந்த வகை வந்து வனப்பகுதியில் மட்டும்தான் இருக்கும். அதுவும் ஒரு அது வந்து பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு விலங்காகவும் வந்து கிட்டத்தட்ட அது சொல்லியிருக்காங்க. பட் இப்போ இது வந்து ஒரு வீடியோவை காமிச்ச ஒரு விஷயமோ, இல்லை இது தனியாக வளர்க்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த காட்டி கொடுக்கணும் அப்படின்ற சூழலை ஏன் இந்த மாதிரி ஏற்படுத்தினார்? பட் அவருக்கு எவ்வளோ அவேர் இருக்கும், பட் ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துக்கிட்டார்? அதுதாங்க இப்போ சொசைட்டியில் நாம் ரொம்ப முக்கியமான ஒரு நபராக இருக்கோம், புகழ்பெற்ற நபராக இருக்கோம். நம்மளை யார் என்ன செஞ்சிட முடியுங்கிற ஒரு அலட்சியத்தின்பால் நடக்கிற விஷயம்தான். ஆக்சுவலாக இதெல்லாம் சட்டவிரோதம்ங்கிறது அவருக்கு தெரியாமல் இருக்குமா என்ன? ஒன்றும் இல்லை, இந்த ரோபசங்கர் ஏதோ கிளி வளர்த்தாருன்னு சொல்லி அவர் கிளியெல்லாம் அழுட்டு போயிட்டாங்க. ஆமாம். அப்போ ஒரு வனத்துறை நினச்சதுன்னா இதெல்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிட முடியும்னு தெரிஞ்சும் இவங்க வந்து இதெல்லாம் செய்வதுங்கிறது ரொம்ப ஒரு தவறான விஷயமா இருக்கு. அதாவது விக்ரம் ஒண்ணுமே தெரியாது, ஒரு பாவம் குழந்தை, அவர் தெரியாம ஒரு தவறு செஞ்சிட்டாரு அப்படின்னு இதுல நம்ம சொல்ல முடியாது. ஒன்றும் இல்லை, பல வருடங்களுக்கு முன்னாடி அஜித்தினுடைய மேனேஜர் சுரேஷ் சந்திரா வந்து ஒரு மலைப்பாம்பு வளர்த்தார். அது வந்து எப்படியோ மீடியாவில் செய்தி வந்து பெரிய பாலிமர் நியூஸ்லாம் பெரிய அளவுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது அஜித்தே வளர்த்த மலைப்பாம்புங்கிற மாதிரி கைட் இல்லாம போட்டாங்க. அவன் அவருக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியல, இவரு ஏதோ வளர்த்துட்டாரு. இவரு கூட வந்து அதை ரொம்ப ஏதோ மலைப்பாம்பு வளர்த்து அது ராத்திரியில் அவுத்து விட்டு போறவங்க எல்லாம் முழுகிட்டு வரணுங்கிறதுக்கெல்லாம் வளர்க்கறது இல்லை. ஏதோ ஒரு பேஷன் வீட்டில் வச்சு வளர்த்துட்டாரு. பட் இதெல்லாம் சட்டவிரோதமானதுங்கிறதை இவங்க புரிஞ்சுக்காம ஒரு செயலை செய்யறாங்களேங்கிறது தான் அன்னைக்கு ஒரு கேள்வியா எழுப்பப்பட்டுச்சு. இப்ப இவர் செய்த தவறு அஜித் தலையில போய் விடிஞ்சிருச்சு. அஜித் தான் வளர்த்தாரு, அதை இவர் வீட்டுல வச்சு வளர்த்தாருங்கிற மாதிரி ஒரு பொருளையை கலப்பி. அந்த மாதிரி இப்போ விக்ரம் வளர்த்த குரங்குக்கு அவங்க என்ன விளக்கம் கொடுக்க போறாங்கன்னு தெரியல. நல்ல வேலை செய்தியா வந்தோன்னு இவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த குரங்கையோ கொண்டு போய் எங்கேயோ விட்டு வந்துட்டாங்க. இப்ப அந்த குரங்கு அங்க இல்ல. இதை என்ன எதுக்கு நான் சொல்றேன்னா, இவ்வளவு தூரம் வந்து வளர்ந்துருக்கீங்க, இத்தனை வருடம் இவ்வளவு பத்திரிகைகளை படிக்கிறீங்க, இவ்வளவு விஷயங்கள் பொது அறிவு இருக்கு, இது கூட அவங்களுக்கு தெரியாதுங்கிறது தான் நமக்கு ரொம்ப ஆச்சரியமா. நிச்சயமா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கும், ஏன்னா யார் ஒரு விஷயங்களை சொல்லி கொடுத்து அது கத்துக்கிறாங்களோ இல்லையோ, ஒரு முன்னணி நடிகரோ நடிகையோ ஒரு விஷயங்கள் என்ன பண்ணாங்களோ அது வந்து ஈஸியா எல்லாரும் வந்து அதை ஃபாலோ பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலை. ஸோ அதனாலதான் முன்மாதிரியா சில விஷயங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து நம்ம பார்க்கறோம், முன்மாதிரியா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இருக்காங்க அப்படின்றது கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கு. அண்ட் அதை தொடர்ந்து வந்து டிசி படத்துடைய பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன், இப்போ டிசி படமே வந்து வேற லெவல் படம் பார்த்துட்டு இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு சூப்பரான படம். இதோடைய கலெக்ஷன்ஸ் எந்த மாதிரி, ஸோ ஆடியன்ஸோடைய ரிவ்யூஸ்லாம் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு? இல்லை, அந்த படத்துக்கு ஃபுல் பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான். யாருமே அந்த படத்தை ரொம்ப நெகட்டிவா பேசின மாதிரி எனக்கு தெரியல. வன்முறைக்கு எதிரானவர்கள் கூட இந்த படத்தை ஆதரித்து பேசுகிறத நம்ம பார்க்குறோம். முக்கியமாக நானே அந்த படத்தை போகிற இடத்துலலாம் உட்காந்து பயங்கரமாக கொண்டாடிட்டு இருக்கேன். காரணம் என்னென்னா, அந்த கதை சொன்ன விதம், அந்த ஒரு டைட்டான ஸ்க்ரீன் பிளே, எங்கேயுமே தொய்வில்லாத ஒரு திரைக்கதை, ரொம்ப அளவான டைலாக்ஸு, ப்ரெசன்டேஷன், மேக்கிங், இது எல்லாமே வந்து அற்புதமாக இருக்குது, அசத்தலாக இருக்குங்கிறதுனால தான் நம்ம தொடர்ந்து அந்த படத்தை நல்லா இருக்குன்னு பேசிக்கிட்டு இருக்கோம். இதே உணர்வு தான் மக்களுக்கும் இருக்குது, அந்த படத்தை பார்க்குறவங்களுக்கும். என்ன பெரிய குறைனா அந்த படத்தில் வந்த கெட்ட வார்த்தைகள் தான். ரொம்ப அசிங்கமா பேசும்பொழுது பெண்களோ குழந்தைகளோ உள்ள போக முடியாதுங்கிற ஒரு சூழ்நிலை ஆகிப்போச்சு. நல்ல வேளையாக அது ஓரளவுக்கு மக்களுக்கும் புரிஞ்சு பெண்களும் குழந்தைகளும் அந்த படத்துக்கு போகல. ஒரு டீனேஜ் குரூப் மட்டும் உள்ள போய் படத்தை பார்த்து கொண்டாடிட்டு இருக்கு. இதுவே வந்து இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமா மாத்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் வந்து ஒரு 100 கோடி, அதாவது தியேட்டரிக்கல் மற்ற டெரிட்டரிஸ் இது எல்லாமே சேர்ந்து ஒரு 100 கோடி கலெக்ட் பண்ணுங்கிற அளவுக்கு சொல்றாங்க. ஓகே. இதோடைய தொடர்ந்து தான் வந்து ஜிடிஎன்ற படமும் அதே டைமில் தான் ரிலீஸ் ஆச்சு. பட் வந்து இது என்டர்டைன்மெண்ட்டான ஒரு ஜானரு, அதாவது வந்து ஒரு விஷயங்கள்ல யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிக்கக்கூடியது டிசி. பட் இந்த சைடு வந்து ஜிடிஎன் அப்படின்றது அவருடைய வாழ்க்கை வரலாறு இதெல்லாம் எப்படியெல்லாம் இருக்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு உள்ள காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி டயலாக்ஸும் நிறைய விஷயங்கள் வந்து புதுசாக அதில் பார்க்க முடிஞ்சது. சத்யராஜ் அவர்களுக்கும் நிறைய அந்த டயலாக்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, ஸோ தேட்டரே வந்து சிரிப்பலையில் இருக்குது அப்படின்றது ஒரு வைப் கொடுத்துருக்காங்க. பட் இந்த படத்துடைய விஷயம் எப்படி, அது நல்லா போச்சா போகலையா? அந்த படம் வாஷ் அவுட். சரி, ஒரு வாரத்தை என்ன சொல்லணும்னா வாஷ் அவுட். சரி,
அந்த படத்தை நான் பார்க்கல. ஓகே. அதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கு பார்க்கக்கூடிய சூழ்நிலை அமையல. அதனால நானும் விட்டுட்டேன். பொதுவா அந்த பத்திரிகையாளர்களுக்கு ஷோ போடும்போது ம். ஒரே ஒரு இடத்துல தொடர்ந்து போடுவாங்க. அது எல்லாருக்குமே கன்வீனியன்ட்டா இருக்கும். ம். பட் இந்த படத்தை பொறுத்தளவுக்கு அந்த படத்தினுடைய பிஆர்ஓ வந்து ஆரம்பத்திலிருந்தே ம். இந்த படம் மக்கள்கிட்ட போய் சேர்ந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தார். ஓகே, ஓகே. இந்த படத்தையும் கூட ஒரு பல கிலோமீட்டர் தாண்டி எங்கேயோ ஒரு தியேட்டர்ல போட்டாங்க. ம். பெரும்பாலான பத்திரிகையாளர்கள் போகல. ஓகே. என்ன காரணம்னா, இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி போய் அந்த படத்தை பார்த்துட்டு நம்ம எழுதணுமா, சரி, சரி. நாம பேசணுமாங்கிற ஒரு அலுப்பு யாருமே போகல. சரி. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு படத்தை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைக்கும் பொழுது எல்லாருக்கும் கன்வீனியன்ட்டா என்ன நடந்துகிட்டு இருக்கோ அதை மாற்றவே கூடாது. ஓகே, ஓகே. அது வந்து இந்த பிஆர்ஓலாம் அப்படிலாம் பண்ணவே இல்லை. சரி, சரி. நாங்க எங்கேயோ போடுவோம், உங்களுக்கு விருப்பம் இருந்தா வாங்க, வரலன்னா போங்கன்ட்டு. ஓகே, ஓகே. ஆரம்பத்துல இருந்தே இந்த படத்தை அவங்க லெஃப்ட் ஹேண்ட்லயே டீல் பண்ணாங்க. சரி, சரி, சரி. அதுக்கு என்ன காரணம்னு நமக்கு தெரியல. ஒருவேளை தயாரிப்பு நிறுவனம் ஒழுங்கா சம்பளம் கொடுக்கலையா, ஓகே. ஏன் வந்து இந்த படத்தை வந்து பொதுவா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற வேலையை இவங்க வந்து அரையும் குறையுமா பார்த்தாங்கன்னு நமக்கு புரியல. ஸோ அதனாலேயே அந்த படத்தை நான் பார்க்கல. ஒருவேளை ஓடிடியில் வரும்போது பார்த்து வேணா அன்னைக்கு அந்த படத்தை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணலாம். ஓகே, ஓகே. ஏன்னா இப்போ சில படம் இந்த 100 சாமி இதெல்லாம் வந்து ஓடிடியில் நிறைய விஷயங்கள், அதாவது தியேட்டரில் போய் பார்க்க டைம் இல்லாதவங்க இப்போ இந்த ஓடிடியில் நிறைய பேர் அதுக்கு வரவேற்பு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி பட்டியலில் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கு. பட் இது ஒரு வகையில் ஞாபகம் இருக்கு. பிஆர் ஒர்க் அப்படிங்கும்போது இதே முரளிக்கும் நடந்த ஒரு விஷயம் தான் இன்சிடென்ட் அப்படி தான் வருது. அந்த படத்தை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்கு பிஆர் ஒர்க் தான் ஜாஸ்தியாக இருந்ததுன்ற மாதிரி. ஆமாங்க, அது வந்து ஒரு பெரிய அர்ப்பணிப்புங்க. அதாவது ஒரு படத்தை நம்ம கையில் ஒப்படைச்சிட்டாங்க, இதை எப்படியெல்லாம் நம்ம கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது ஒரு பெரிய கலை. அதை இன்னைக்கு பெரும்பாலும் பண்றதில்லை. அதனாலே பல படங்கள் வந்து வெவ்வேறு மாதிரி விமர்சனங்கள் வந்து பேக் ஃபயர் ஆகி, அது தயாரிப்பாளர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பணத்தை போடுறாரு. ஆனால் இங்கே இருக்கிற அந்த அடுத்தடுத்த நிலையில் இருப்பவர்கள் அந்த படத்தை சரியா டீல் பண்ணாம விடுவதனுடைய விளைவு வந்து படமே ஃபெயிலியர் ஆயிடுது சில நேரங்களில். அதெல்லாம் வந்து சரியான நபர்கள்ட்ட கொண்டு போய் சரியான பொறுப்பை ஒப்படைக்கணும் எப்பவுமே. கண்டிப்பா, கண்டிப்பா. அப்புறம் வந்து இந்த ஹாய் படம், இது நயன்தாராவும் அண்ட் கவினோட காம்போல ஒரு சூப்பரான படம். இந்த படம் வந்து ஒரு நல்ல ஒரு காவிய படமா இருக்கும் அப்படின்ற மாதிரி, அதாவது இந்த காலத்துக்கட்டது அந்த படத்தை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலாக நயன்தாராவும் கவினும் ஜோடியா நடிக்கிறாங்கிற மாதிரி தகவல்கள் வருது. நயன்தாராவுக்கு தம்பி மாரி இருக்காரு கவின். அது எப்படி வந்து அது பொருத்தமா இருக்கும்னு நமக்கு தெரியல. படம் பார்த்தா தான் தெரியும். ஒருவேளை அப்படி இல்லாமல் கூட படத்துல இருக்கலாம், நமக்கு தெரியல. பட் இந்த இதெல்லாம் ப்ரோமோ எல்லாம் பார்க்கும்பொழுது 2 பேரும் ஏதோ லவ் பண்ற மாதிரிலாம் காட்சிகள் வருது. ஸோ அதனால நமக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. பட் இந்த வாரம் வந்திருக்க வேண்டிய படம். அவங்க என்னன்னா, மகுடம் வருது, விஸ்வநாதன் சன்ஸ் வருது, நாமளும் வந்து நடுவில் பூந்தோம்னா கொஞ்சம் கலெக்ஷன் பிரியும், வேண்டாம், இதுல 2 படத்துல ஏதாவது ஒன்று விழுந்துருச்சுன்னா கூட நம்ம அடுத்த வாரம் வந்துடலாங்கிற பிளான்ல தான் அவங்க தள்ளி போனாங்க. அடுத்த வாரம் படம் வருது. அதான் இந்த 2 வாரங்களுக்கு இடையில வந்து கிட்டத்தட்ட வந்து மகுடம் ஒருவேளை அடுத்த வாரம் ரிலீஸ் ஆயிருந்தா இன்னும் அதுக்கு தனிப்பட்ட முறையில் பேசப்பட்டிருக்குமோ அப்படின்ற ஒரு கேள்வி எழும்புது. இல்லை, எப்போ வந்தாலும் மகுடம் பேசுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஒரு ஷோ தானேங்க. உள்ள வந்து படத்தை பார்த்துட்டு நல்லா இருக்குன்னா கொண்டாட போறாங்க, நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைங்கன்னு சொல்லிட்டு போறாங்க. அடுத்த ஷோ வரத்துக்கு ஆள் இருக்காது. அதனால நீங்க படம் தரமா இருந்து எல்லாரும் ரசிக்கும்படியா இருந்தா அந்த படத்தை யாராலையும் நிறுத்த முடியாது. ஓகே, அது இந்த படம் எப்போ வந்தாலும் அதுதான் ரிசல்ட். ஓகே, ஓகே. அப்புறம் சோஷியல் மீடியாவில் இப்போ சமீபத்தில் அந்த சேயோன் அப்படின்ற படத்துக்கான சில இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த விஷயங்கள், சிவகார்த்திகேயனுடைய அந்த ஒரு மாஸ் கெட்டப் இதெல்லாம் வந்து காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அங்க என்ன நடந்தது, என்ன மாதிரியான ஒரு விஷயம்? இது ஆக்சுவலா அந்த செகண்ட் ஷெட்யூல் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மதுரையில். முதல்ல அவங்க பிளான் பண்ணது ஒரே ஷெட்யூல்ல இந்த படத்தை முடிச்சுட்டு வந்துடணும் அப்படிங்கிறாங்க. பட் என்ன பிரச்சனைன்னா, கொஞ்சம் படம் போயிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து கேமராமேனை மாற்றணும், ஃபைட் மாஸ்டரை மாற்றணுங்கிற மாதிரிலாம் கொஞ்சம் பிளான் மாறிடுச்சு. சரி. அப்போ என்ன பண்ணிட்டாங்க, ஒரு பிரேக்கை விட்டு எல்லாரையும் மாற்றிட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக வேற ஆட்களை உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்து இதுக்கு அன்பறிவுலாம் மாஸ்டராக வந்துட்டார். ஏற்கனவே திலீப் சுந்தரம், திலீப் சுப்ராயணம் யாரோ ஒருத்தர், அவரை மாற்றிட்டாங்க. மாற்றிட்டு இப்போ அன்பறிவு வந்திருக்காரு. அதுமாரி சினிமாட்டோகிராஃபிக்கு வேற ஒருத்தரை போட்டிருக்காங்க. ஸோ இதுமாரி சில மாற்றங்களினால் கொஞ்சம் இடையில பிரேக் விட்டு இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுவும் வந்து ஒரே ஷெட்யூல்ல முடிச்சுட்டு வந்துருவோங்கிற மாதிரி தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இதுல வந்து சீமான் நடிக்கிறார். அதுதான் இப்போ புது தகவலா இருக்கு. சரி. சீமான் நடிக்கிறாருன்னு தெரிஞ்ச உடனே விஜய் ரசிகர்கள்லாம் தயாராயிட்டாங்க, எப்படி இந்த படத்தை போட்டு புலந்துடுறது அப்படின்ட்டு. ஏற்கனவே சிவகார்த்திகேயனுக்கு விஜய்க்கு ஆகாது. அது வேற உள்ளுக்குள்ள ஒரு கணக்கணன்னு இருக்காங்க. அதனால இந்த படம் வரும்போது என்னென்ன ரகலைகள் நடக்க போகுது தெரியல. ஓகே. இல்லை, இந்த மாதிரி ஒரு ஸ்கெடியூல் அதாவது ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கெடியூல் வரையும் ஒர்க் பண்ண ஒரு சில டீமை வந்து மாற்றிட்டு இன்னொரு டீம் வந்து எடுத்துக்கிற அளவுக்கு, ஸோ அந்த மாதிரியான சினிமாவில் சில வரைமுறைகள்லாம் தளர்வு இருக்கா?
தளர்வு கிடையாது. ஆக்சுவலாக இப்போ திலீப் சுப்ராயன்னா அவருக்கு இவ்வளவு சம்பளம்னு பேசியிருப்பாங்க. ஓகே. படத்தில் ஒரு ஒரு ஷெட்யூல் ஒர்க் பண்ணிட்டார்ல, ஆ. அவருக்கான முழு சம்பளத்தையும் கொடுத்து அவர்கிட்ட என்ஓசி வாங்கிடுவாங்க. ஓகே ஓகே அதே மாதிரி கேமராமேனை மாற்றும் பொழுது ம். அவருக்கான முழு சம்பளத்தையும் கொடுத்துட்டு என்ஓசி வாங்கிடுவாங்க. ஓகே. அப்போ பெயர் வந்து முழுமையா வந்து யாரு அந்த படத்தை நன்றி முடிக்கிறாங்களோ கேட்டகரியில் போட்டுருவாங்க. ஓகே. தேங்க்ஸ் கார்டில் அவங்க பேரெல்லாம் போட்டுருவாங்க. ஓகே டைட்டில் கார்டு கிரெடிட் கார்டில் இவங்க பேரை போட்டுருவாங்க. ஓகே 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 ஓகே. ஸோ இந்த மாதிரி எல்லாம் விஷயம் இருக்கு. ஆமா. பரவாயில்ல சார். இசையமைப்பாளர்கள் நமக்கு வந்து ஜிவி பிரகாஷ், அதுக்கப்புறம் ஏஆர் ரஹ்மான் சார், இளையராஜா சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வரிசையாக சில விஷயங்கள்லாம் அவங்க பாடல்லாம் வந்து நம்ம என்றைக்குமே மறக்க முடியாது, காலத்தாலே அழிக்க முடியாது, அப்படி ஒரு விஷயம். பட் இப்போ வந்து ஒரு அனிருத் அப்படின்ற ஒருத்தரை பற்றி பேசிட்டு இருக்கும்போது அதே அப்படி திரும்பின உடனே சாய் அபயங்கர் அப்படின்ற பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ அனிருத் அப்படிங்கும்போது அவரை இப்போ மறக்கல, நிறைய படம் பண்ணிட்டு தான் இருக்காரு. இருந்தாலும் சாய் அபயங்கர் இப்போ ஒரு ட்ரெண்ட்ல இருக்காரு, ஒரு ட்ரெண்டி சாங் கொடுக்குறாருன்ற ஒரு பெருமை இருக்கு. இப்போ நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்காரு. அதுலயும் இப்போ கார்த்தியோட படங்கள் கூட மார்ஷல் பண்ணிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இது போக இப்போ பிரதீப் ரங்கநாதன் பண்ணிட்டு இருக்காரு, சிம்புக்கு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற தகவல்லாம் நிறைய இருக்கு. பட் என்னென்ன படங்கள் அவருடைய பட்டியலில் இருக்கு? நாம நடுவில் விசாரிச்சப்போ அவர் கிட்டத்தட்ட 40 படங்கள் கையில் வச்சிருக்காருன்னு ஒரு புள்ளி விவரம் சொன்னாங்க. ஓகே. 40 படம்னா அது முடிக்கிறதுக்கு 4 வருஷம் ஆயிருந்தப்பா, சரி. இல்லையா அது புதுசாக இருக்கு அப்படின்னு கேட்டால் அவ்வளோ பேரும் வந்து சாயாபயங்கர் இருக்கிற ஓகே. திசை நோக்கியே போகிறாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஆடியோ நிறுவனங்கள் இருக்காங்க. ஆமா. அவங்க வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் ப்ரொடியூசர்ஸ் வந்து போய் குவிவாங்க. ஓகே ஓகே. ஏன்னா நம்ம முதல்ல ஆடியோ வாங்கணும்ல. ஆமா. நீங்கள் வந்து ஒரு மியூசிக் டைரக்டருக்கு 10 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்க, 15 கோடி சம்பளம் கொடுக்குறீங்க. இந்த பணத்தை எங்கேருந்து வாங்குவீங்க? ரைட். புரியுதா? அப்போ நீங்கள் வந்து ஒரு பிரபலமான ஆடியோ நிறுவனம் யாரை ரெக்கமெண்ட் பண்ணுதோ அவங்கள தான் இசையமைப்பாளராக வச்சுப்பாங்க. ஓகே ஓகே. ஸோ அப்படி சமீபத்தில் ஒரு பெரிய ஆடியோ நிறுவனம் ம். சாய் அபயங்கரை ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. சரி சரி. இப்போ நீங்கள் ஒரு படம் துவங்கும் பொழுது, சார் இப்படி ஒரு ஐடியா இருக்கு, ம். எங்கள் மியூசிக்கை வாங்கிங்க அப்படின்னு ஒரு நிறுவனத்தை அணுகுனீங்கன்னா, ம். சாய் அபயங்கர மியூசிக் டைரக்டராக போடுங்க சார், நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்களா? ஓகே ஓகே. ஸோ அதன் காரணமாகவும் ம். அது ஒரு ஒரு சின்ன காரணம். ஓகே ஓகே. ஆனால் பெரிய காரணமும் அவருக்கு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குங்க. இருக்கு. இன்னைக்கு இருக்கிற இந்த ஜென்சி கிட்ஸ் முழுக்க சாய் அபயங்கருடைய ரசிகர்களாக தான் இருக்காங்க. ஓகே. இந்த பாடல் வரிகள்லாம் எப்படி கோத்து அவங்க பாடுறாங்கன்னே எனக்கு தெரியல. ரைட். உள்ளபடியே வந்து ஒரு ஒரு பாடல் வரியை அவர் பிரசன்ட் பண்ற விதமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு. அதை வந்து நம்மளாலாம் பாடவே முடியாது. ஓகே. இதுக்கு முன்னாடி எவ்வளவு பாட்டு வந்திருக்கு, ஆமா ஆமா. நம்ம சும்மாவாவது பாத்ரூம்ல பாட முடியும். இதெல்லாம் பாடினோம்னா என்ன ஆகும்னே தெரியல, நாக்கு சுலுக்கிமோங்கிற அளவுக்கு இருக்கு, நம்மளால பாடவே முடியாது. அப்படி ரொம்ப அவ்வளவு கஷ்டமான பாடலா இருக்கு அவர் உருவாக்குறதெல்லாம். கேட்கும்போது இனிமையா இருக்கு, ஆனா பாடுவதற்கு சிரமமான வரிகளா தான் இருக்கு அந்த பிரசன்டேஷன். ஓகே. அதனால எப்படியோ இன்னைக்கு டாப்ல அவர் தான் இருக்காரு. அனிருத்தையே அவர் தாண்டிட்டாருன்னு சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு மிக முக்கியமான இடத்துல சாய் அபயங்கர் வந்துட்டாரு. ரொம்ப பிரமிப்பா இருக்கு. என்ன ஒரு சின்ன பையன், ஒரு 20-22 வயசு இருக்குமா அவருக்கு, அவ்வளவுதான். இந்த வயசுல அவர் வந்து இவ்வளவு பெரிய உயரத்தை தொடர்றதுங்கிறது எல்லாம் மிகப்பெரிய வரம். அது அவருக்கு கிடைச்சிருக்கு. பெரிய கண்டிப்பா கண்டிப்பா. ஏன்னா ஒரு வகையில வந்து தன்னுடைய தந்தை வந்து நல்ல ஒரு பாடகர், தாய் தந்தை ரெண்டு பேருமே நல்ல ஒரு பாடகர் அப்படிங்கும்போது ஸோ கண்டிப்பா அந்த ஜீன் கூட இன்னும் இன்னைக்கு உள்ள ட்ரெண்டுக்கான விஷயங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயத்த கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு அவங்க 2 பேர்த்தையும் பாராட்டலாம். சிறப்பு சார். இந்த வாரம் ரொம்ப அழகாகவும் பேசினோம் அண்ட் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டோம். நன்றி.